பிடிச்சதுன்னா ஞாபகம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு யானை அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். புலி யானைக்கெல்லாம் அது இருக்குன்னுலாம் நிறைய சொல்லுவாங்க. ஆமா. அந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஆயிரக்கணக்கான பக்கத்தை கொடுத்துட்டு உட்காந்துட்டு இருப்போம். அடுத்த ஒரு நாள் கழிச்சு அதில் சிலதெல்லாம் எடிட் பண்ணிட்டு உட்காந்து இருப்போம். நானும் மருத்துவர் கலைஞர் சிவகுமாரும் வடிவமைப்பாளர் 3 பேர் வந்து உட்காந்து பார்த்து புரட்டிட்டே இருப்பாரு. ஐயா அந்த 172வது பக்கத்துல அந்த 3வது பாரா 4வது பாரா அது காணுமேன்னுவாரு. நாங்க ஒருத்தர் பார்த்து சிரிச்சுன்னு இருப்போம். எது அவருக்கு அங்க இருக்கக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோமோ அதை வந்து கரெக்டா வச்சுட்டு கேட்பாரு. அது இல்லைன்னுவாரு. 800வது பக்கத்துல இது காணுன்னு சொல்லுவாரு. நீங்க எங்கன்னா நம்புவீங்களா? 800 சத்தியமா சொல்றேன். அந்த 1200 பக்கத்துல கடைசி 1200வது பக்கத்துல இந்த பத்தி இல்லைன்னுவாரு. இது என்ன ஸ்கேனா மண்டையில என்ன ஒருத்தர் நாங்க சிரிச்சுக்கிட்டு இல்லைங்க அது வந்து இந்த துறை சார்ந்த விஷயங்களா வந்தாலும் அதை எடுத்து அங்க வச்சிருக்கேன். அப்ப அதை கொடு அப்படின்னு கேட்பாரு. உண்மையில அதை வச்சிருப்பாங்க, எடுத்து காட்டுவோம். அப்ப சரிதான் அப்படின்னு. இந்த ஒரு அப்புறம் அவங்க கிட்ட இருக்கிற சில உதவி இயக்குநர்கிட்ட பேசும்போது கூட ஸ்கிரிப்ட் வச்சுக்கிட்டு எல்லாம் பேச மாட்டோம். அவர்கிட்ட நடந்துகிட்டே ஒரு 2-3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் நடந்துகிட்டே போவோம் சாயங்காலம். அப்ப இந்த பக்கத்துல இந்த ஸ்கிரிப்ட் ஒரு முறை தான் எல்லாம் பார்த்துப்போம். அவ்வளவுதான். நாங்க கூட சில இடத்துல பயந்துகிட்டு வச்சிருப்போம். அதெல்லாம் இல்லாம இத்தனாவது பக்கத்துல இந்த வசனம் இந்த இப்படிதான் போயிட்டு இருக்கும் கதைகளே. ஒன்னு பார்த்துலாம் இது பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சிறந்த குணம் அவர்கிட்ட நான் ரொம்ப ரொம்ப வேந்திருக்கேன். அதோட உச்சகட்டமா ஒன்று சொல்லணும்னா